இதுதான் சீக்ரெட். இதை புரிஞ்சிக்கினா வாழ்க்கையில் வெற்றி பெற்றுடலாம். சரி, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறச்சு இதுலேருந்து நம்ம எப்படி மாறி போகிறது, நமக்கு இந்த குறைகள்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, ஒரு உடல்நலம் சரியில்லை அப்படின்னா அந்த உடல்நலத்தை போயிட்டு டாக்டர்கிட்ட பார்க்குறோம், அவர் மருந்து கொடுக்குறாரு, சில விதிமுறைகளை சொல்கிறாரு, அதன்படி நம்ம செம்மைப்படுத்துகிறோம், கரெக்டாக மருந்து சாப்பிட்றோம். அப்போ மன ரீதியான மருந்துக்கு என்ன மருந்து, மனம் சார்ந்த மருந்துக்கு என்ன மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கொடுக்கக்கூடிய மருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆலயம் சார்ந்த தீர்வு தான். அப்போ மந்திர உபாசனம் தான். ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய நாம அனுஷ்டானம் தான் நான் எல்லாருக்குமே இந்த பரிகாரமாக சொல்லுவேன். அந்த வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கடகராசி என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடகராசி உங்கள் குடும்பத்தில் பகவான் கிருஷ்ணருடைய படம் உள்ள வரட்டும், பகவான் கிருஷ்ணருடைய படம் உள்ள வரட்டும். ராதா கிருஷ்ணனை உங்களுடைய ஹாலில் வைக்கலாம், இல்லை செவுத்தில் ஒரு டைல்ஸில் வைக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் வரவேற்பு அறைகளுக்கு அந்த வாசக்காலுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ராதாகிருஷ்ணனுடைய படத்தை வைக்கலாம். அப்போ பகவான் கிருஷ்ணனுடைய மந்திர உபாசனை நல்லாயிருக்கும். பட் குழந்தை வடிவ கிருஷ்ணனை வடிவமைக்கிறது நல்லது. அப்போ கிருஷ்ண ஜெயந்தி என்றது வருஷத்தில் ஒரு நாள் வரும். அந்த கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் ஏதாவது ஒரு சிறிய குழந்தைக்கு கிருஷ்ணருடைய வேடம் போட்டு உங்களுடைய குடும்பத்தில் குதூகலமாக கொண்டாடுங்கள். அப்போ கடகராசியில் உள்ள நண்பர்கள் கிருஷ்ண பகவானுடைய விஷயங்களை எடுக்கிறீங்க, கிருஷ்ண பகவானுடைய மந்திரங்களை எடுத்துக்கிறீங்க, கிருஷ்ணனுடைய உபாசனை கேட்குறீங்க, கிருஷ்ணனுடைய வரலாறு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கிவிடும். சரி, இந்த ஒரு விஷயம் செஞ்சால் கணவன் மனைவி பிரச்சனை தீருமா அப்படின்னா, எந்த ஒரு விஷயமே ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், செஞ்சு முடித்த பிறகு அதனால் ஏற்பட்டக்கூடிய பலன் அடைந்தீர்களானால் உங்களுக்கு நம்பிக்கை வந்துவிடும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை எடுங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனைலாம் போயின்னு இருக்கு அப்படின்ற குடும்பம் கூட இந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுதலை ஆகுது, கண்ணார காண்பீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல கணவன் மனைவி பரிசும் உண்டாக வேண்டும். அப்போ கணவன் மேலே மனைவிக்கு காதலும், மனைவி மேலே காதலும் முதல்ல உருவாகணும். பட் இந்த ரெண்டு இடத்துல புரிதல் இல்லாமல் ஏதோ ஒரு கருத்து ஒவ்வாமைன்றது வரும். அப்போ கருத்து ஒவ்வாமை வரலை அப்படின்னா அது குடும்பம் கிடையாது. அப்போ கருத்து பரிமாற்றம் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும். அப்போ கணவனுக்கு என்ன பிடிக்கும், மனைவிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற புரிதல் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த